சார் வணக்கம் சார். ஓகேங்களா. இப்போ பகுதி ஈல தமிழ் அறிஞரும் தமிழ் துண்டுகள 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கடித இலக்கியம் ஓகேங்களா. இதில நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, இப்போ மூவா சார். மூவா, அண்ணா இதில மூவா பார்க்கலாம் ஓகேங்களா. மூவா 9த் புக்கில இருக்குது சார். மூவா கடித இலக்கியம்னு சொல்லிட்டு ஓகேங்களா. மூவாவத பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. கடித இலக்கியம் எங்கே போகணும் சார்? ஓல்டு புக் மட்டும் தான் சார் கடித இலக்கியம். கடித இலக்கியத்துக்கு கம்பல்சரி 2 கொஸ்டின் 1 கொஸ்டின் சால்ட்டா வரும் ஓகேங்களா. கடித இலக்கியம் இல்லாத கொஸ்டினே இருக்காது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நீங்கள் எதனாலும் எடுத்து பாருங்கள். கடித இலக்கியம் தான் இருக்கும். கண்டிப்பாக கடித இலக்கியம் இல்லாத கொஸ்டின் இல்லை. ஸோ இப்போ மூவா கொஸ்டின் மூவா பற்றி கடித இலக்கியத்தை பார்க்கலாம் ஓகேங்களா. மூவாவின் கடிதம் மூவாதாசின் கடிதம். அவர் யாருக்கு சார் கடிதம் எழுதுறாரு? தம்பிக்கு ஓகேங்களா. இது கேட்பாங்க சார். மூவா யாருக்கு கடிதம் எழுதினாரு அப்படின்னு கேட்பாங்க. தம்பிக்கா, தங்கைக்கா, அண்ணனுக்கா அப்படிலாம் கேட்டுருவாங்க. மூவா தம்பிக்கு கடிதம் எழுதியிருக்காரு ஓகேங்களா. சார் இப்போ கால்ஃபர் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு யாரும் லைஸ் எழுந்துட வேணாம் சார். படிங்க ஓகேங்களா. இந்த மாதிரி டைமில் சிலபஸ் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க சார். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் நான் வீடியோ போடுறேன். அப்பயும் அதையும் அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ சார் இல்லை சார் நான் சிலபஸ் வைஸ் படிக்க முடியாது அப்படின்னா, இல்லை சார் இப்படி படித்தா தான் கொஞ்சம் ஈஸியாக நம்ம கிராக் பண்ண முடியும் சார். ஏன்னா சிலபஸ் வைஸ் படிக்கும்போது எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த சிலபஸ்லாம் இருக்குது, அப்போ கடித இலக்கியம்னா 4 பேர் தான் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ தான் ஓகேங்களா. திருமூலர் இவங்களே போட்டு வரதுக்கு கடித இலக்கியம்னு கேட்டால் காந்தி இருக்கணும், அண்ணா இருக்கணும், மூவா இருக்கணும், நேரு இருக்கணும். இவங்க 4 பேர் தான் கடித இலக்கியம். அப்போ ஆப்ஷனாக 4 பேரில் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ மூவா தான் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆப்ஷனு ஓகேங்களா. அது ஈஸியாக நீங்கள் கடித இலக்கியம் ஸ்கிப் பண்ணி மூவாக போடலாம் ஓகேங்களா. இப்போ சிலபஸே தெரியாமல் மொத்தமாக படிச்சுட்டு போயிட்டு கடைசியில் ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு மொத்தமாக நான் புக்கில் தான் இருக்கும், ஆனால் அந்த கொஸ்டினும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் கடித இலக்கியம்னா 4 பேர் தான். அதனால் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் இப்போ கொண்டு போயிட்டால் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிலபஸ் வைஸ் முடிச்சுட்டு ஸ்கூல் புக்ஸ் வைஸ் ஒரு வீடியோ வரும் சார். அது நீங்கள் ஈஸியாக பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சிலபஸ் வைஸ் படிச்சுட்டும் எகைன் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் படிக்கும்போது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதனால் அடுத்தது ஸ்கூல் புக்ஸ் வைஸ் போடுறேன். 6th புக்னா 6th புக் வைஸ் போடுறேன். 7th புக்னா 7th புக் வைஸ் போடுறேன். ஓல்டு ப்ளஸ் நியூ இப்படி போடுறேன். ஏன்னா ஓல்டு ப்ளஸ் நியூ ரெண்டுத்துமே தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுமே முக்கியம் சார். தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுமே முக்கியம். அப்போ தான் 95க்கு மேலே போட முடியும் ஓகேங்களா. 90+ன்றதுலாம் வாய்ப்பு இல்லை சார். 95+ தான் வாய்ப்பு அதிகம் போடணும் ஓகேங்களா. 90+ன்னு உட்காந்துட்டு இருக்க வேணாம். 95+ போகணும்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா தமிழில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்கோர் ஏற்றுறோமோ அந்தளவுக்கு மேக்ஸோ ஜிஎஸ்லையோ கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை சார் ஏன்னா தமிழில் கண்டிப்பாக போட்டு தான் சார் ஆகணும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் போட்டே ஆகணும். குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு தமிழ் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும் சார். தமிழ் இல்லாமல் எதுவுமே இல்லை. தமிழ் போட்டே ஆகணும் ஓகேங்களா. சரிங்க சார். இப்போ மூவா கடித இலக்கியம் பார்க்கலாம். ஓகே, அவர் யாருக்கு சார் கடிதம் எழுதுறாரு? தம்பிக்கு ஓகேங்களா. இது உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் சார், ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. சார் இந்த கடித இலக்கியத்தில் மூவா என்ன சார் சொல்கிறார் தம்பிக்குன்னா, தமிழ் தான் எல்லாமே, தமிழ் இலக்கியத்தை பற்றி அதாவது தமிழ் தான் எல்லாம் தமிழ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். இதுக்கு முன்னாடி காந்தி என்ன பேசியிருக்காருன்னா, தாய்மொழி பற்றி பேசியிருப்பார். தாய்மொழி பற்றி இருக்கணும், தாய்மொழி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி தாய்மொழியை பற்றி பேசியிருப்பார். நேரு அவங்க மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதியிருப்பார் ஓகேங்களா. அது கூட சொன்னேன். நேரு யாருக்கு கடிதம் எழுதினாருன்னு கேட்பாங்க. அவங்க மகள் இந்திராவுக்கா, சோனியா காந்திக்கு, ராஜீவ் காந்திக்கெல்லாம் கேட்டுருவாங்க. அவங்க மகள் இந்திராவுக்கு எழுதியிருக்காரு ஓகேங்களா. இவர் யார்? மூவா எதுக்கு எழுதுறாரு? அவங்க தம்பிக்கு எழுதுறாரு ஓகேங்களா. அங்கே நேரு மகள் இந்திராவுக்கு எழுதும்போது என்ன சொல்கிறார்? நிறைய புத்தகத்தை பற்றி எழுதியிருப்பார் ஓகேங்களா. அதிகமாக புத்தகங்களை வாசிக்கணுமா, இந்த மாதிரிலாம் புத்தகம் 1000 முகங்கள் கொண்டதான் வாழ்க்கை, புத்தகம் வாசிப்பது அவசியம் அப்படின்னு சொன்னது யார்? ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா. அந்த கடித இலக்கியத்தில் நேரு புத்தகத்தை பற்றி பேசியிருப்பார். 7th புக்கில் காந்தி தாய்மொழி பற்றி பேசியிருப்பார். இங்கேயும் தமிழ் மொழியை பற்றி பேசியிருப்பார் இங்கே மூவா தம்பிக்கு ஓகேங்களா. ஓகே, நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணுறேன். இல்லாத பாயிண்ட்டை நான் அப்படியே வாசி விட்டு போயிடலாம் ஓகேங்களா. நீங்களும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஹெட்ஃபோன் அந்த மாதிரி போட்டு நல்லா கேட்டுக்கோங்க. அந்த நான் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட்டை கம்பல்சரி ஹைலைட் பண்ணி அப்படியே படிச்சுக்கோங்க. இல்லை சைடில் நோட்ஸ் எடுக்க முடிஞ்சால் கூட நோட்ஸ் எடுத்துக்கோங்க சார். இதை மீறி கொஷின் போகாது. நான் ஹைலைட் பண்ணுற கொஷினை மீறி கொஷின் போக சான்ஸே இல்லை ஓகேங்களா. அப்படி போனாலே நான் ஹைலைட் பண்ணாத கொஷினில் வந்துச்சுனாலையும் நீங்கள் ஹைலைட் பண்ணது இல்லாமல் ஈஸியாக ஸ்கிப் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. சரி ஓகே வாங்க சார். இப்போ மூவா ஒரு தம்பிக்கு எழுதியிருக்காரு. அன்புள்ள எழில், ஆக்க வேலைமுறைக்கு என்னென்ன என வகுத்து அனுப்புமாறு எழுதியிருக்கிறாய். எழுதுவேன். அதற்குள் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தமிழரிலேயே தனித்தனியே இவர் இப்படி உயர்ந்தார் என்று சொல்வது பழமை. தமிழர்கள் கூடி கூடி இன்னது செய்து உயர்ந்தார்கள் என்று சொல்லும் நற்சொல்லும் இனி வேண்டும். ஓகே, சேர்ந்து செயல் செய்து உயரும் வல்லமை தமிழருக்கு உண்டு என்பதை இனி உலகு உணர்த்த வேண்டும். தனியொருவன் உயர்வுக்கு இனத்துக்கு என்ன நன்மை செய்யும்? தமிழர் சமுதாயம் உயர வேண்டுமா? தனியொருவன் அது ஒரு தொழிற்சாலையை திறமையாக நடத்துகிறான் என்று சொல்லும் நிலை போதாது. தமிழர் பல கூடி நடத்தும் தொழிற்சாலை அதோ திறமையாக நடத்தப்படும் என்று புகழ்நிலை வளர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த பேரால் என்ன சொன்னால், தமிழர் தனித்தனியாக இருக்கக்கூடாது, எல்லாமே கூடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கூடி ஒரு தொழில் நடத்தணும். ஐயோ, ஒருத்தன் உயர்த்தான்னு சொல்கிறத விட பல பேர் சேர்ந்து அந்த உயர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறது இதாக இருக்கணும் அப்படின்னு இந்த பேரால் சொல்கிறார். சார் இது ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இது கொஷினாக வருமானலாம் வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது, இன்றுள்ள தமிழகத்தில் தனி மரங்கள் தமிழர் உயர்வதை காண்கிறோம்.
தனி மரங்களாக தான் தமிழ் உயரத்தை காண்கிறோம். தோப்பாக கூடி உயரத்தை காண்கிறோமா? இல்லையே. இந்த பெருங்குறை ஒற்றுமை இல்லாமல் இதற்கு காரணம் என்று உணர்கிறாயா? தமிழர்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு 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 மனமாய் ஒன்றை நடத்த முடியாது. நடத்தினாலும் அது நெடுங்காலம் நீடிக்காது என்று பழிச்சொல் உன் செவிக்கு எட்டியிருக்குமே. பிரிக்கும் ஆற்றல் உண்டு, பிணைக்கும் ஆற்றல் இல்லை என்பதை இதை விட சான்று வேண்டுமா அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாரும் ஒற்றுமையாக செஞ்செல்லாம் இங்கே செய்யறதில்லை. எல்லாமே அவன் தனி தான் செஞ்சுட்டு இருக்கிறான். அதை பிரிக்கும் ஆற்றல் தான் அதிகமாக இருக்குது, உனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஜஸ்ட்டு அப்சர்வாக ஓகே கேட்டுக்கோங்க. இப்படி சொல்லியிருக்காரு மூவா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டினாக வருமானா வரதுக்கு வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இனி ஆக்க வேலை முறைகள் என்ன வகை சொல்லி இனிமேல் தான் கொஸ்டின் ரைஸ் ஆகும். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தமிழுக்கு எதிர்காலம் இல்லை. ஓகேங்களா. தமிழ் ஒன்றே ஒற்றுமையை தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. ஓகேங்களா. சொன்னது யார்? மூவா. இந்த கொஷின் கேட்குறாங்க, ஆல்ரெடி கேட்ட கொஷின். ஓகேங்களா. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொன்னது யார்? மூவா. ஓகேங்களா. சார் தமிழ்னே கரெக்டாக மூவா, அண்ணா எல்லாம் கண்டிப்பாக பெரியார் இவங்கெல்லாம் வச்சு விடுவாங்க. திருவிக்காவும் வைப்பாங்க மெயினாக, மாட்டிக்கூடாது. ஓகேங்களா. இந்த டைலாக் சொன்னது யார்? மூவா. தமிழ் ஒன்று தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லதுன்னு சொன்னது யாருன்னா மூவா. இந்த புல் ஸ்டாப் வரைக்கும் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பான். அந்த புல் ஸ்டாப் கடத்தது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொன்னது யார்? அது மூவா. ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையிலும் தமிழ் வழங்க வேண்டும் சொன்னது யார்? மூவா. ஓகேங்களா. ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்லேருந்து கட் பண்ணி நம்மளை கேட்பாங்க சார். ஓகேங்களா. ஃபுல் ஸ்டாப் ஃபுல்லாகவே கொடுத்துட்டுலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபுல் ஸ்டாப்புக்கு இருந்தால் இருந்து ஒரு கொஸ்டினாக கட் பண்ணி கேட்பான்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் ஃபுல் ஸ்டாப்லேருந்து கட் பண்ணி உங்களுக்கும் கொஸ்டின் இப்படி பிரேம் பண்ணுவானே சொல்கிறேன். தமிழ் ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் தமிழ் வழங்க வேண்டும் சொன்னது யாருன்னு கேட்பாங்க. மூவா. ஓகேங்களா. கல்விமொழி என்றால் எல்லா வகையிலும் கல்வியும் எல்லாம் புறம் தமிழிலே கற்பிக்க வேண்டும். குறைகள் பல இருக்கலாம். குறைகளை தயங்காமல் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆக்க வேண்டும் என்று உணர்ந்திடு. இவ்வாறு பேசி கொண்டிருந்தால் போதும். உன்னால் ஆனவரை செய். ஓகேங்களா. கடிதம், பணவிடை, விளம்பர பலகை, விற்பனை சீட்டு முதலியவை எல்லாத்துலேயுமே தமிழ்லே எழுதுக அப்படின்னு சொன்னது யார்? மூவா. இவற்றை தமிழில் எழுதினால் அஞ்சல் ஊழியர்கள், வணிகர்கள், இதை வாங்கும் மக்கள் எல்லாமே என்ன தமிழை படிக்க செய்வது போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடிதம், பணவிடை, விளம்பர பலகை, விற்பனை சீட்டு இதிலெல்லாம் தமிழ்லே எழுது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம்? மூவா. ஏன்னா ஹைலைட் பாயிண்ட்டு கேட்பாங்க. மூவா. கடிதம், பணவிடை, விளம்பர பலகை, விற்பனை சீட்டு இதில் எல்லாமே தமிழே எழுதுக அப்படின்னு சொன்னது யாருன்னா? மூவா. இவற்றை தமிழ் எழுதினா அதை வாங்கும்போது அந்த அஞ்சல் ஊழியரோ அந்த வணிகரோ இல்லை அந்த நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க இப்போ நாமளாம் வாங்கணும்னா அப்போ தமிழில் தானே படிப்புங்க. அப்படி தமிழை படிக்கிற மாதிரி ஆகிடும். இப்படி செய்யலாம் அப்படின்னா தமிழை மறக்கும்படி செய்வது போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் மூவா. ஓகேங்களா. இப்படி செய்யலாம் தமிழை மறக்கும்படி போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீ யாருனாலும் தமிழே பேசு, நீ யார் கூட பேசணும் தமிழே பேசு. உலகத்தாரெல்லாம் அவரோட தாய்மொழி தானே பேசுகின்றனர். தமிழ் தெரியாத இடத்து தமிழ் தெரியாதவர்கள் மட்டும் பிற மொழியில் பேசு. திருமணம் வழிபாடு முறை தமிழ் வழி நடத்து. அப்போ கேட்கலாம் சார், திருமணம் வழிபாடு முறையை தமிழ் வழி நடத்த வேண்டும் என குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்கலாம்? நம்ம மூவா. அதேமாதிரி தமிழ் திரு ரா இளங்கோமனார்னு 10th நியூ புக்கில் இருக்குது சார். அவர் தமிழ் வழி திருமணம் நடத்தி வைத்திருப்பார். ஓகேங்களா. நமக்கு நியூ புக்கில் இருக்கும் பாக்ஸில். ஓகே, உங்களுக்கு நான் 10th நியூ புக் எடுக்கும்போது சொல்கிறேன். இருந்தாலும் அந்த இடத்துக்கு அப்படியே கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவரும் தமிழ் வழி திருமணம் நிறைய நடத்தி வச்சிருப்பார். ஓகேங்களா. தமிழ் திரு ரா இளங்கோமனார் இவர் தமிழ் வழியிலே திருமணம் வழிபாடு எல்லாத்தையுமே தமிழில் திருமணம் பூஜை செய்கிறதும் எல்லாமே தமிழில் இருக்கணும் அப்படின்னு சொன்னது யார்? நம்ம மூவா. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று தமிழ் திரு ரா இளங்கோமனார் தமிழ் வழி திருமணம் நடத்தி வச்சுருக்காரு. இவரும் சொல்லியிருக்காரு மூவா. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டு கேட்கலாம். அப்போ திருமணம் வழிபாடு முறை தமிழில் நடத்த வேண்டும் சொன்னது மூவா. நீ யாரோட பேசினாலும் தமிழ்லேயே பேசு, உலகத்தார் அவரோட தாய்மொழி தான் பேசுகிறாங்கன்னு சொன்னது யார்? அதுவும் மூவா. ஓகேங்களா. இது கொஸ்டின் கேட்குறது வாய்ப்பு அதிகம். நான் தாய்மொழி தான் பேசுவேன். அதே மாதிரி அடுத்த லைன் சாதி சமய வேறுபாடை மறக்க கற்றுக்கொள், மறக்க முடியவில்லை புறக்கணிக்க கற்றுக்கொள். செம டைலாக் சார் இது. சாதி சமய வேறுபாடை மறக்க கற்றுக்கொள், மறக்க முடியல நீ புறக்கணிக்க கற்றுக்கொள் சொன்னது யார்? மூவா. ஓகேங்களா. இந்த லைனு கேட்பாங்க சார். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இதெல்லாம். சாதி சமய மறக்க கற்றுக்கொள், மறக்க முடியவில்லை புறக்கணிக்க கற்றுக்கொள் சொன்னது யாருன்னா? மூவா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற செம்மொழியை போற்று சொன்னது யார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று செம்மொழியை போற்றுன்னு சொன்னது தான் மூவா. ஆனால் இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது யாருன்னா? நம்ம திருமூலர் திருமந்திரம். ஓகேங்களா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது யார்? நம்ம திருமூலர். அதை போற்ற வேண்டும் சொன்னது யார்? மூவா. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது திருமூலர் எழுதி வச்சுக்கோங்க. 4 பேர் சேர்ந்தால் அவருடைய பண்பாலும் செயலாலும் கருத்தாலும் கொள்கையாலும் ஒற்றுமை உண்டு, வேற்றுமை ஒற்றுமையான பகுதியை மட்டும் எடுத்து பேசு. வேற்றுமை பகுதிகளை இங்கு இப்போது வேண்டுவதில்லை என்று விட்டுவிடு. வேண்டுவதில்லைன்னு விட்டுவிடு. ஓகே. 4 பேர் சேர்ந்தால் அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் எடுக்கும், நெகட்டிவ் எடுத்துக்க. நெகட்டிவ் பேசினா எவனும் இருக்க மாட்டான், எல்லாம் கலைஞ்சு ஓடிடுவான். ஓகேங்களா. அதனால் நான் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னது யார்? நேரு
நம்ம மூவா. வேற்றுமை வேலையை வலியுறுத்தி பேசினால் பொது வேலை நடக்காது என நம்பு. ஓகேங்களா, அதை வேற்றுமை பேசினா நம்ம நெகட்டிவ் பேசினா எவன் எல்லாம் போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. வெளிநாட்டு துணியை மறப்பது போல் தமிழ்நாட்டுக்கும் தாய்மொழிக்கும் நன்மை செய்யாத செய்தித்தாள்களை விளக்கு அப்படின்னு சொன்னது யார்? மூவா. அப்போ வெளிநாட்டு துணியை நம்ம எப்படி அப்போலாம் கதர் துணியெல்லாம் பயன்படுத்தினாங்க, அந்த மாதிரி வெளிநாட்டு துணியை மறுப்பது போல் தமிழ்நாட்டுக்கும் தாய்மொழிக்கு நன்மை செய்ய நியூஸ் பேப்பர் செய்தித்தாள்களை விளக்கு அப்படின்னு சொன்னார். ஓகே, நாட்டுக்கும் மொழிக்கும் இடையூற நிலையங்களை போற்றாதே. நாட்டுக்கும் மொழிக்கும் இருக்கிற நிலையங்களை, அதுவும் நாட்டுக்கும் நம்ம மொழிக்கும் ரொம்ப இது பண்ணுறான் பார்த்திங்க, அந்த மாதிரி கடையை நீங்கள் போற்றாத அப்படின்னு போகிறாரு. உன் காசு வாட்டுக்கு போகாமல் பார்த்து நீ அதில் போய் செலவும் செய்யாத, அந்த மாதிரி கடைக்கு போகாத அப்படின்றாரு. நாட்டு போட்டு மொழி போட்டு இருக்குது பற்றி அந்த மாதிரி கடைக்கு போ, கொஞ்சம் அது கொஞ்சம் உணவு விடுதி, மருந்து கடை, துணி கடை, சிறிது தொலைவில் இருந்தாலும் என்ன சொல்கிறாரு, விலை கொஞ்சம் அதிக ரேட்டாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டு போட்டு மொழி போட்டு போடுற கடை கொஞ்சம் அந்த மாதிரி கடைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம அந்த மாதிரிலாம் எங்கே சார் போகிறோமா? அப்படிலாம் இல்லை. பட் இருந்தாலும் சொல்லியிருக்காரு, நமக்கு எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதோ நான் போய் வாங்கிட்டு வர போகிறோம். மொழிப்பட்டு நாட்டுப்பட்டுலாம் பார்த்து யாரும் இங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் சொல்லியிருக்காரு, மொழிப்பட்டு நாட்டுப்பட்டு இருக்கிற கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லி மூவா. கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தொலைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, யார் சொன்னது? மூவா சொல்லியிருக்காரு. அதுமாதிரி வேறு குறை இருந்தாலும் அங்கேயே சென்று வாங்கு. ஓகே, அது இதான் நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ அந்த கடைக்கு போனால் சீக்கிரம் எல்லாம் இதாகிடுதுப்பா, துணியெல்லாம் வாங்கினா சீக்கிரம் சாயம் போயிடுது, பரவாயில்ல வாங்கு அப்படின்றாரு. ஓகேங்க, மூவா சொல்கிறாரு. அவசரத்தின் காரணமாக வேறு காரணத்தோடு தவறு நேர்ந்தால் தவறு என்று உணர்ந்து வருந்து. ஓகே, ஏதோ ஒன்று தப்பு செஞ்சால் தப்புன்னு நினச்சி உணர்ந்து அப்படின்றாரு. கூடிய வரையில் தமிழ்நாட்டில் தமிழ் தொழிலாளர்கள் செய்யப்பட்ட பொருட்களை வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழர் உற்பத்தி செய்ய பொருள்கள் பண்டங்களே வாங்க அப்படின்னு சொன்னது யார்? மூவா சொல்கிறார். ஓகேங்களா, உன் மொழியையும் நாட்டையும் போட்டுவது மற்ற மொழியும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே. சொன்னது யாருன்னு கேட்கலாம் சார். உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்கள் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே. அயலவன் தாயை பழித்து வெறுக்காதே. அயலவன் தாயிடம் பழித்து வெறுக்காமல் நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு சொன்னது யாருன்னா மூவா. அந்த அன்பு தான் நிலைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டைலாக், இந்த பேரால் இந்த டைலாக் கேட்கலாம். உன் மொழியும் நாட்டையும் போட்டுவதற்காக மற்ற மொழியும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே அப்படின்னு சொன்னது யார்? வெறுக்காதே அப்படின்னு சொன்னது யார்? மூவா. ஓகேங்களா, சாதி வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள், மறக்க முடியவினையால் புறக்கணிக்க கற்றுக்கொள் சொன்னது யார்? அதுவும் மூவா. ஓகேங்களா, இதெல்லாம் கேட்குவாங்க. அதே உன் மொழியும் நாட்டையும் போட்டதுக்கு மற்ற மொழியும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்கான்னு சொன்னது மூவா. ஓகே, நம் தாயிடம் அன்பு செலுத்து, அதான் நிலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னது மூவா. இது பாருங்கள், தமிழிடையே உள்ள பகை பிரிவுகள் மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே, அத்தகைய சொற்களை சொல்லாதே, அவ்வாறான எண்ணங்களை எண்ணாதே. பகை வளர்க்குற மாதிரி எல்லாம் சொற்கள்லாம் சொல்லாத, செயல்லாம் செய்யாத, அவ்வாறு எண்ணங்களை எண்ணாதே. தமிழிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தனையை சொல், செயல்களை போற்று சொன்னது யார்? மூவா. இந்த டைலாக்லாம் கேட்பாங்க. எல்லா இதில் இருக்கிற ஃபுல் ஸ்டாப் டைலாக் எல்லாமே ஹைலைட் டைலாக் ஃபுல்லாக கேட்பாங்க. அப்போ தமிழிலே பகை பிரிவுகள் எல்லாம் மேலும் வளர்க்கும் எண்ணங்களை செயல்களை செய்யக்கூடாது, அந்த மாதிரி செயலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னது யாருன்னா மூவா. ரெண்டாவது தமிழிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தனையை சொல், செயல்களை போற்றுன்னு சொன்னது மூவா. சுவையாக இருந்தாலும் முன்னவை நாடாது, சுவையற்று இருந்தாலும் பின்னவை போற்று சொன்னது யார்? மூவா. கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தாலும் முன்னவை நாடாது, சுவையற்று இருந்தாலும் பின்னவையை நாடு போற்றுன்னு சொன்னது யார்? மூவா. அப்போ சுவையாக இருந்தாலும் முன்னவை நாடாது, சுவையற்று இருந்தாலும் பின்னவையை போற்று சொன்னது யார்? மூவா. கொள்கைகளும் கட்சிகளும் இயக்கங்களும் நாட்டு மக்கள் நன்மைக்காக தோன்றியவை. ஆகவே கொள்கைகள் கட்சிகள் இயக்கங்களை விட நாட்டு மக்கள் நன்மையை பெரிது என்று கொள்கையும் கட்சிகள் இயக்கங்களை விட நாட்டு மக்கள் நன்மையே பெரிது என்று உணர்ந்து சொன்னது யார்? மூவா. இந்த டைலாகும் கேட்கலாம். ஓகேங்களா, கொள்கைகளும் கட்சிகளும் நாட்டு இயக்கங்களை விட நாட்டு மக்கள் நன்மையே பெரிது அப்படின்னு சொன்னது உணர் அப்படின்னு சொன்னது யார்? மூவா. அதே தமிழை ஒற்றுமை வளர்க்கும் சிந்தனையை சொல், செயலை போட்டுன்னு சொன்னது மூவா. தமிழில் உள்ள பகைப்பிரிவுகளது எண்ணங்களை செயலாத, அந்த மாதிரி செயலாம் செய்யக்கூடாது, எண்ணங்களை எண்ணக்கூடாதுன்னு சொன்னது யாருன்னா மூவா. ஓகேங்களா, அதேமாதிரி சுவையாக இருந்தாலும் முன்னவை நாடு, சுவையற்று இருந்தாலும் பின்னவை போற்று அப்படின்னு சொன்னதும் மூவா. ஓகேங்களா, தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் இங்குள்ள மலை, காடு, நிலம், நீர் உயர்தல் அல்ல, இங்கு வாழும் யாவரும் ஒன்று என கருது. ஓகேங்களா, ஆகவே இந்நாட்டில் உள்ள வறுமை, வேலையில்லத்தினால் பிச்சை எடுத்து முதலிய கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று கருது. இதெல்லாம் சொன்னது யாருன்னா மூவா. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை என்று பாரதியார் கண்ட கனவை போட்டு. இந்த டைலாக் சொன்னது யாருன்னா பாரதியார். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை என்ற பாரதியார் கண்ட கனவை போற்று. அதே மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற செம்மொழியும் என்ன சொன்னார்? போற்றுன்னு சொன்னது யார்? மூவா. அதுமாதிரி ஏழை என்று அடிமை என்று அந்த பாரதியார் கண்ட கனவையும் போற்றுன்னு சொன்னது யார்? மூவா. ஓகேங்களா, கேட்கலாம். அந்த திருமூலர் சொன்ன டைலாக்கும் போட சொன்னதும் மூவா தான். இந்த பாரதியார் சொன்ன டைலாக்கும் போடுறதுன்னு சொன்னதும் மூவா தான். வரி வரி காணும் போதெல்லாம் இந்த மாதிரி நினை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழை என்று அடிமை என்று எவனும் இல்லை அப்படின்ட்டு. யாது முறை யாவரும் கேள்வி நன்னநிலை வளர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யாது முறை யாவரும் கேள்வி புறநானூறு பாடல். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாது முறை யாவரும் கேள்வி என்ன பாடல்னா புறநானூறு. யார் பாடம் தான்? கணியன் பூங்குன்றனார். ஓகே, உலக பொதுமையை பற்றி சொல்லியிருப்பார். ஓகே, அப்போ யாது முறை யாவரும் கேள்வி புறப்பாடல், புறநானூறு பாடந்து கணியன் பூங்குன்றனார். ஓகேங்களா, ஓகே. யாது முறை யாவரும் கேள்வி என்ற நல்ல நிலை வளர வேண்டும், உலகம் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்று ஆர்வம் கோள். அந்த நிலை வந்தால் நாட்டுப்பற்று என்பது வேண்டதாகிவிடும் என்று அறிந்து கொள்.
அதுவரை நம் நாட்டிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்குது என்பதை மறவாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. ஒரு குடும்பம் வாழ வேண்டும் அப்படின்னு ஆர்வம் கொள். அந்த நிலை வந்துச்சுன்னு வச்சுக்க, நாட்டுப்பற்று என்று வேண்டதாகிவிடும் அப்படின்னு அறிந்து கொள். அதுவே நம் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா மூவா சொல்கிறார். ஓகேங்களா. மறவாதே அப்படின்றாரு. ஊருக்கெல்லாம் பொதுக்காவல் சிறந்த முறையில் ஏற்படும் வரையில் ஒவ்வொருவரும் தம் வீட்டை தாளிட்டு காத்து கொள்ள வேண்டும் அல்லவா. அதுபோல் உலகத்திற்கு பொதுவான ஒரு சிறந்த ஆட்சி முறை ஏற்படும் முறையில் நம் நாட்டை தாம் தவறாமல் காத்து கொள்ள வேண்டும். அதுவே குறுகிய நோக்கம் அன்று இன்றியமையாத கடமை என உணர்ந்து கொள். ஸோ ஓகேங்களா. ஊருக்கெல்லாம் பொதுக்கால் சேர்ந்த மாதிரி ஏற்படும். அவன் ஒவ்வொருத்தரும் அவன் வீட்டை எப்படி தாப்பால் போட்டு பார்த்துக்குறாங்க. அந்த மாதிரி உலகத்தில் பொது ஆட்சி முறை ஏற்படும்னா நம் நாட்டை நாம் தவறாமல் காத்துக்கொள்ளணும். அதுதான் உன்னுடைய நோக்கம், இன்றியமையாத கடமைன்னு அப்படின்னு சொன்னது மூவா. ஓகேங்களா. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிதென்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும்போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகிய நாட்டுக்காக விட்டு கொடு. இது கேட்கலாம். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிதென்று உணர். உன் உயர்வு நாட்டின் இன்றியமையதெல்லாம் நாட்டுக்காக உன்னை இதை விடு அப்படின்னு சொல்கிறார். உன் மானத்தை கூட விடுன்ட்டார் தலைவர். ஓகேங்களா. இங்கே சொல்கிறார், நெருக்கடி நேரும்போது உன் நலம், மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாட்டுக்காக விட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டது மூவா. அப்போ உன் நாட்டோட இதெல்லாமே நாட்டோட உயர்வுக்காக பேசுது. அப்போ உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிதென்று உணர் சொன்னது யார்? மூவா. நாட்டின் உயர்வு இன்றியமையாது. நெருக்கடி நேரும்போது நாட்டுக்காக விட்டு கொடு. நாடுன்னு வந்தவே மூவா. ஓகேங்களா. அதெல்லாம் சொன்னது மூவா. ஞாபகம் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் சார். ஓகேங்களா. இவர் தான் நாடுன்னு வந்தாருன்னு மூவான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். இது ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த ஷார்ட்கட்டு. அதுக்கு தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அடையாதே. நீ தேட வேண்டியது தூண்டு. இதுதான் கேட்டிருக்காங்க. இந்த டைலாகும் ஃபெமிலியரான டைலாக். இது கேட்டிருக்க டைலாக் ஆல்ரெடி. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அடையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு. ஓகேங்களா. சொன்னது மூவா. தலைமை தாங்குவதும் ஒரு வகை தொண்டு தான். ஓகேவா. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடி போய் அடையாதே அப்படின்னு சொன்னது யார்? மூவா. தலைமை தாங்குவதும் ஒரு வகை தொண்டு தான் அப்படின்னு சொல்கிறது. தன்னலம் மற்றவருக்கு அது பொறுப்பும் சிக்கலும் மிகுந்த தொண்டு. அத்தகைய தலைமை பொறுப்பு எப்போதாவது உன்னை நாடி வந்தால் ஏற்றுக்கொள். ஆனால் தொண்டுக்கு முன்பு தலைமைக்கு பிந்து. இதுதான் சார் 2022 குரூப் 2A ப்ரிலிமினரி கேட்டது. தொண்டுக்கு முன்பு தலைமைக்கு பிந்து உன் நிறையாக இருக்கட்டும். அப்போ தொண்டுக்கு முன்பு தலைமைக்கு பிந்துன்னு சொன்னது யார்? மூவா. இதே மாதிரி இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே ஒரு அப்பாஸ்டேக், ஒரு சிங்கிள் அப்பாஸ்டேக் கொடுத்துருக்கான். அப்போ அந்த மாதிரி கொஷின்லாம், அந்த மாதிரி கொடுத்துருக்க பாயிண்ட்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இப்போ இடத்துலையும் பளிச்சுன்னு கண்ணுக்கு போகிறது அந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக தெரியும். அந்த டிஎன்பிஎஸ்சி எடுக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு, புரியுதுங்களா. கொஷின் எடுக்கிற ஃபேக்கல்ட்டிக்கு அப்படின்போது அது கண்டிப்பாக அதை தான் எடுப்பார். அது அந்த பிங்க்கில் இருக்கிற பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் ஹைலைட்டில் எதனா கொஷினாக கிரியேட் ஆகுமா அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. தொண்டுக்கு முன்பு தலைமைக்கு பிந்துன்னு சொன்னது யார்? மூவா. இது குரூப் 2A கேட்டது கொஷின். அடுத்தது, இந்த நாட்டின் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். ஒவ்வொருவரும் ஆணிடுவதற்கு விரும்புகிறார், அடக்கி உலகம் யாரும் இல்லை, அதனால தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்கிறார் விவேகானந்தர். அப்போ இதை சொன்னது யாருன்னா மூவான்னு சொல்லிடக்கூடாது. இந்த நாட்டில் சொன்னபடி ஆள் இல்லை, கண்டபடி இருக்கிறாங்க, அதனால தான் வீழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது யாருன்னா விவேகானந்தர் சொல்கிறார். ஓகேங்களா. விவேகானந்தர் சொல்கிறார். பொதுநலத்தில் கட்டுப்படுதல், கீழ்ப்படுதல், தொண்டு செய்யவற்றை பெருமையாக்கோள். மேலும் நான் விரிவாக எழுது கொண்டிருக்க வேண்டுவதில்லை. உனக்கு போதிய அறிவும் திறமையும் இருக்கின்றன, அவற்றை தக்க வழியில் பயன்படுத்த வேண்டுமே என்பதுதான் என் கவலை. அதனால்தான் எவ்வளோ எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாரு மூவா. நாட்டுப்பற்றுன்றது யாருதுன்னா டாக்டர் மூவா. அது ஓகேங்களா. நாட்டுப்பற்று யாருது? மூவா. இது கூட டாக்டர் மூவாவது நாட்டுப்பற்று. ஓகே. அகல் விளக்குக்காக மூவாவது சாகித்ய அகாதமி எடுத்து வாங்கியிருப்பார் 1961 நினைக்கிறேன். ஓகேங்களா. அதேமாதிரி நாட்டுப்பற்று யாருதுன்னா மூவாவது. ஓகேங்களா. அவ்வளோதான் சார். ஓகே. தலைமைக்கு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்துன்னு சொன்னது மூவா. ஓகே. இந்த நாட்டில் உன் மானத்தை விட நாட்டோட மானமே பெருசுன்னு சொல்ல, அதுக்காக நான் உன்னுடைய மானத்தை கூட விட்டு கொடு நாட்டுக்கான்னு சொன்னது மூவா. அதேமாதிரி விளம்பரம், இந்த இதெல்லாமே விளம்பரம், அப்புறம் பண விடை, கடிதம், இதெல்லாமே தமிழ் எழுது. அதேமாதிரி உன்னுடைய செய்தித்தாள் வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்து தமிழில் இருக்கிறவங்க செய்தித்தாளே வாங்கு அப்படின்லாம் சொன்னது எல்லாம் மூவா தான். அதே மாதிரி தமிழில் மொழிப்பற்று நாட்டுப்பற்று உள்ள கடைக்கு போ, மற்றபடி கடைக்கு போகாத, அது கொஞ்சம் தொலைவாக இருந்தாலும் போய் அந்த கடையில் வாங்கி நீ படி, அந்த கடைக்கு போய் அந்த கடையை நாடுங்க அப்படின்னு சொன்னதும் மூவா தான். ஓகேங்களா. இதெல்லாமே மூவா தான். அப்படின்னு தமிழடியே வளர்க்கும் ஒற்றுமையை, சிந்தனையை, சொல், செயல்களை போட்டுன்னு சொன்னதும் மூவா தான். ஓகேங்களா. அதேமாதிரி முன்னவை, அதாவது சுவையாக இருந்தாலும் முன்னவை நாடது, சுவையாக இருந்தாலும் பின்னவை நாடு அப்படின்னு சொன்னதும் மூவா தான். ஓகேங்களா. இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஷின் சார். ஆல்ரெடி கேட்டிருந்த கொஷின் தான். ஓகேங்களா. உன் மொழியை நாட்டை போட்டதுக்கு மற்றொரு மொழியை நாட்டை தூட்டாதே, பழிக்காதே, வெறுக்காதே, அதெல்லாம் சொன்னது மூவா தான். சாதி சமயம் வேறுபடி மறக்க முடியாத புறக்கணி கற்றுக்கொள்னு சொன்னது மூவா தான். ஓகேங்களா. எல்லாமே மூவா தான் சார். இவ்வளோ தான் சார் மூவா பற்றி இருக்குது. இதில் என்ன உங்களுக்கு கண்டென்ட் புரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவா வந்து தமிழ் மொழியை பற்றி பேசுகிறது எங்கே. ஓகேங்களா. யாருக்கு? மூவா தம்பிக்கு தான் கடிதம் எழுதுறா, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அவ்வளோதான் சார் கடித இலக்கியம். ஓகேங்களா. தேங்க்யூ சார். எதுவும்
ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, இல்லை கொஞ்சம் இது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது சொல்கிறேன். தமிழை பொறுத்தவரைக்கும் டவுட் வர வாய்ப்பு இல்லை. இவ்வளோ தான் சார். ஓகேங்களா? கடித இலக்கியம் மூவா தொடர்ந்து படிங்க சார். சேனலை வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. எதனா டவுட்னாலும் கேளுங்க. ஓகேங்களா? அடுத்தது இப்போ தமிழ் முடிச்சுட்டு அடுத்தது ஜிஎஸ்க்கு வந்து ஃபேக்கல்ட்டி கேட்டிருக்கேன் சார். 2 பேர் வரேன்ருக்காங்க. ஸோ அவங்க தானே பாலிட்டி ஒரு சார் ஒருத்தர் எடுத்து கொடுக்குறேன்ருக்காரு. அவர் எடுத்து கொடுத்தாருன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் ஓல்டு ஹிஸ்ட்ரியும் சார் ஒருத்தர் தான் சார் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அவரும் எடுத்து கொடுக்கணிருக்காரு. அவர் தானே உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரிங்க சார். பாருங்கள் சார். இப்போ கால் ஃபார் எல்லா டைம்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸ் அனலைஸ் பண்ணி படிங்க. யாரும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு ஷெட்யூல் போட்டு கரெக்டாக தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் அப்படியே கொண்டு போங்க சார். இப்போ கால் ஃபார் இல்லைன்னு சொல்லிட்டு லேசியாக இருந்துட வேணாம். இந்த டைம் விட்டுட்டிங்கன்னா கால் ஃபார் வரும்போது ரிவிஷன் பண்ண கூட டைம் இல்லாமல் இருக்கும். ஐயோ நம்ம அப்போ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நேரத்தை வீணாகிறது ரொம்ப முட்டாளத்தனமான செயல் சார். இருந்ததில் காம்படிஷன் இருக்க ஏறிட்டு தான் போகுது. ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷமும் காம்படிஷன் அதிகமாக தான் போயிட்டுருக்குது தவிர குறைஞ்ச பாடு இல்லை. ஓகேங்களா? அதனால் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டாப்பர் தான் சார் இந்த 10th நல்லா படித்தவன் தான் படிக்க முடியும். அதை விட நம்ம லோவில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் படிக்கும். அப்படிலாம் கிடையாது சார். அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தவனே இன்னும் உட்காந்துட்டு தான் இருக்கிறான். ஓகேங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு, டாப்பரு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எவன் ஒருத்தர் கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி சிலபஸ் அனலைஸ் பண்ணி கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக படிச்சுட்டு வரானோ அவனால் மட்டும் தான் சார் அச்சீவ் பண்ணுவான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஓகேங்களா? என் கூட ஒரு சார் ஒருத்தர் அவர் வந்து விஏஓ. அவர் வந்து ஹிஸ்ட்ரி குரூப் தான். ஓகேங்களா? 10th 300 மார்க் கூட கிடையாது சார். ஆனால் அவர் ஹிஸ்ட்ரி தான். பட் விஏஓ. ஓகேங்களா? அதனால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டாப்பராக தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். அப்படிலாம் எதுவும் கிடைக்க வேணாம். எவ்வளோ பெரிய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னாலையும் அச்சீவ் பண்ண முடியும். என்ன ஒவ்வொருத்தரோட வெற்றி கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி போகலாம். அவ்வளோதான் தவிர மற்றபடி யாராலும் வெற்றி அடையாமலாம் இருக்க முடியாது. ஸோ அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க சார். ஓகேங்களா? தேங்க்யூ சார்.